அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்த முதல் நாளே குருவை பார்த்த முதல் நாளே குருவுடன் இணைந்த ராசியின் அதிபதியான சுக்கிரனால் ஏப்ரல் 25 முதல் மே 1 வரை குரு சுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக குரு மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் இவை இனிதே நடக்கும், தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்டமும் யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 25 முதல் மே 1 வரை குருவுடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். அதற்கு பிறகு குரு அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். 20 நாட்களுக்கு பிறகு ராசியின் அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துவார். ஆனால் அது அஷ்டமஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7 சுப கிரகங்கள் பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தில் சூரியனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சூரியன், சுக்கிரன், குரு என 3 கிரக நிலைகள் 7ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் ஜென்ம ராசியில் 3 கிரக நிலைகளுடைய சப்தம பார்வை பதிகிறது. எனவே பல்வேறு வகையில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படும். முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் விலகுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் கனக்கச்சிதமாக சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. எதை செய்தாலும் அவற்றை சிறப்பான முறையில் திட்டமிட்டு வலுவான முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும். காதல், திருமணம் உட்பட எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும். குருவின் சுப பார்வை மே 1 பிறகு ஜென்ம ராசிக்கு கிடைக்காது. எனவே குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய தருணமாக இந்த வாரம் அமைய போகிறது. சூரியனும் உச்சம் பெற்றிருப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் சிறு முயற்சியிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உள்ள தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் உச்ச நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக நிறைந்து கிடைக்கும். கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்பை கூட தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் உண்டு. பிரம்மாண்டமான படைப்புகளை செய்வதற்கான யோகமும் மக்கள் மத்தியில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அனைத்தையும் திட்டமிட்டு கனகச்சிதமாக துல்லியமாக நிறைவேற்றக்கூடிய யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு விஷயங்கள்ல மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பாகவும் அனுகூலமாக கைகூடக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக சுக்கிரன் மற்றும் குருவின் இணைவானது சப்தமஸ்தானத்தில் உறுதிப்படுத்துகிறது. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 3 கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் 3 கிரகநிலைகள் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்றன. ராகு 6இல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வித்திடுகிறது. அவருடன் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் 6இல் இணைவது அமோகமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வித்யா காரகனாக புதனும் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருப்பவரும் 6இல் நீச்சம் பெற்றிருப்பது கல்வியில் சிறந்த முன்னேற்றமும் எந்த ஒரு பணியை செய்தாலும் அவற்றின் தாக்கத்தை அறிந்து துணிதமாக நுணுக்கமாக கணக்கிட்டு செயல்படக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது. புதன், ராகு மற்றும் செவ்வாயின் கூட்டணி 6ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும். வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் அனைத்து விதமான தந்திரமான செயல்பாடுகளையும் முறியடித்து முன்னேற்றத்தை நிறைந்து பெற முடியும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியை விட்டு விலகி 6இல் சுபத்துவம் மற்றும் பலம் பெறுவது புதிய நிலம், பண்ணை நிலம் அமைத்தலுக்கு
கிடைப்பதற்கான யோகமும், புதிய வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது. பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும், கால்நடை வளர்ப்பில் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்குரிய ஒரு யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைவும் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 6ல் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே திடீரென எதிர்பாராத பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருந்தாலும் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதிலும் குறிப்பாக நிஜ வாழ்க்கையில துலாம் ராசிக்காரர்களின் நிஜ வாழ்க்கையில் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இது மட்டுமல்லாது இந்த வேளையில் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் 2 கிரக நிலைகளும் அனுகூலமாக சப்தமஸ்தானத்தில் வலம் வருவது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அவை நிச்சயமாக அப்படியே பூர்த்தியாகும். இல்லத்தில் ஒற்றுமை பலப்பெறும். தொழில் உத்தியோகத்தில் மிக சிறந்த முன்னேற்றம் உண்டு. பணிச்சுமை குறையும். சுப நிகழ்வுகளுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு அந்த இனிமையான நல்ல செய்தி நிச்சயமாக இனிதே கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை குரு சுக்கிரனின் சப்தமஸ்தானம் உறுதிப்படுத்துகிறது. திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான நிகழ்வுகளை இனிதே சந்திப்பதற்கான யோகம் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் இந்த தருணத்தில் சிறப்பான முறையில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாகவும் நல்ல பல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் தொய்வோ தடையோ இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் சந்திரனின் அமைப்பு காரணமாக மிக வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. தொழில்துறை மற்றும் உத்தியோகத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய ஜீவனாதிபதியாகவும் ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி 5ல் இருப்பது ஐயமின்றி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே உத்தியோக ரீதியாக நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய வேலை வாய்ப்பு திருப்திகரமாக அமையும். பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் வேலையில் நல்ல முன்னேற்றத்தையும், எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. பொறுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளும் போது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் மிக சிறப்பாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டாலும் மிகப்பெரிய அளவு லாபத்தில் உச்சத்தில் திளைக்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் உண்டு. ஏனென்றால் சப்தமஸ்தானத்தில் குரு மற்றும் ராசியின் அதிபதியும் உச்சம் பெற்ற சூரியனும் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பஞ்சமஸ்தானத்தில் ராஜயோகாதிபதியான சனி இருப்பது, 6ல் ராகு இருப்பது என அனைத்துமே அமோகமான வளர்ச்சியை தொழில்துறை, வியாபாரத்துறையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும். பல்வேறு வகையான கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல மடங்கு உயர்வதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு